சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது? நம்ம அன்னபூர்ணி ஆறுமுகத்தை பைரவி வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வந்து அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடானா நம்ம பைரவியோட அப்பாவும் ஆறுமுகமும் சேர்ந்து தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு வந்தா அங்கேயும் அவங்க வந்ததுனால இளநிய, அதாவது சரக்கு ஊற்றி வச்சிருக்கிற இளநிய மறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு இளநிய கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் குடிச்சிட்டு சமைக்கிறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரக்கு ஊற்றி வச்ச இளநிய அவங்களே குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சமையல் வேலையும் முடிஞ்சிடுது. நம்ம பைரவிய போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகத்தையும் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சிந்துவை காமிக்கிறாங்க. இப்ப சிந்துவ வீட்டுல நானே கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்றாப்புல. இல்ல இல்ல வேணாம், உங்களுக்கு இங்க வேலை இருக்கும், நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன் அப்படின்னு சிந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஆட்டோவனாச்சும் நானே பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஆட்டோவை வர வச்சு ஆட்டோக்காரர்கிட்ட உங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு, அதனால மெதுவாக கொண்டு போய் வீட்டில் விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் போகிற வழியில் சிந்து பண்ணுற அட்ராசிட்டி எல்லாம் அந்த ஆட்டோ ஓட்டுறவரை பார்த்துட்டு என்ன இவங்க நடிக்கிறாங்களாட்டுக்கு கையில் அடிப்பட்ட மாதிரி அப்படின்னு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பைரவி ஆறுமுகத்தை தேடி இங்கே தோட்டத்துக்கு மறுபடியும் வராங்க. அங்க ஆறுமுகம் மோட்டார் ரூம்ல பீஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப ஸ்பார்க் வருது. அந்த பீஸை சொருகும் பொழுது பார்த்து ஆறுமுகம் அப்படின்னு பைரவி சொல்ல, நம்ம ஆறுமுகம் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொருகும் பொழுது சாக்கடிச்சு தூக்கி வெறியப்படுறாப்புல. உடனே பைரவி வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகத்தை பார்த்துட்டு மூச்சு பேச்சு இல்லாம பார்த்துட்டு ரொம்பவுமே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆறுமுகம் கண்ணை முழிச்சு, நான் சும்மா தான் நடிச்சேன், என் மேல எந்த விதமான பாசமும் இல்லை அப்படின்னு சொன்னியே, இப்ப இப்படி கதறி எழுதிக்கிட்டு இருக்க பாத்தியா என்னோட நடிப்பு அப்படின்னு ஆறுமுகம் சொன்ன உடனே பைரவிக்கு கோபம் வந்து ஆறுமுகத்தை கன்னத்திலே பலார்னு ஒரு அறைய விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் நடிக்க தான் செஞ்சேன், இதுக்கு எல்லாமே ஐடியா கொடுத்தது உங்க அப்பா தான், அங்க பாரு தென்னை மரத்துக்கு பின்னாடி அப்படியே மரப்பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பைரவி அவங்க அப்பாவை துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சிந்து நேரா அவங்க அப்பா வீட்டுக்கு போகாம இங்க சிவாவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. சிவா இங்க வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சிந்து வரும்பொழுது சிவா குளிச்சுட்டு அப்படியே தவளோட வராப்புல. சிந்து இருக்கிறது தெரியாம டவலெல்லாம் கழட்டிடுறாப்புல. நம்ம சிந்து நல்லாவே பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு பீரோல்குள்ள போய் நம்ம சிந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. சத்தம் கேட்டு அப்படியே வந்து பார்த்தா சிந்துவோட சேலை மட்டும் வெளியில இருக்கு. ஸோ நம்ம சிவா கண்டுபிடிச்சிடுறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா சிந்து உள்ளார உட்காந்துருக்குறாங்க. ஆமா, நீ இங்க என்ன பண்ற, எப்படி வந்த, உன் கையில் அடிபட்டிருக்கே, கட்டு எங்க அப்படின்னு கேட்க இந்த சிந்து ஏதோ பொய்ய சொல்லி சமாளிச்சிருது. அந்த பொய்யையும் இந்த டாக்டர் நம்புறாருன்னா பார்த்துக்குங்களேன் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சிந்துவை பார்க்குறப்ப நம்ம சிவா ஒரு சத்தம் போட்டிருப்பாப்புல. ஸோ சிவா சத்தம் போடுறத கேட்டுட்டு அவங்க அம்மா அங்கே வராங்க. ஸோ அவங்க அம்மா வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சிவா என்ன செய்கிறாரு, மறுபடியும் சிந்துவை அதோ பீரோல்குள்ளார உட்கார வச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சிவாவோட ரூம் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஆறுமுகத்தோட தங்கச்சி கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வரும்பொழுது ஆறுமுகத்தோட தங்கச்சிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ அந்த சம்பத்து மிரட்டினதுனால தான் எங்கள் அப்பா அப்படி சொன்னார், ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, நான் கட்டுனா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே மாறனும் சம்பத்தும் வந்துடுறாங்க. வந்தவங்க சும்மா இல்லாமல் ஸோ அந்த மாப்பிள்ளையை போட்டு அடித்து விரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சம்பத்து மாறனும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகத்தோட தங்கச்சி கழுத்தில் வலுக்கட்டாயமாக தாலி கட்ட முயற்சி பண்ணுறாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.